முத்து முத்தாய் பூத்திருக்கும் முல்லைப்பூவை பிடிச்சிருக்கு. முதல் பாடலில் முதல் வரியிலேயே தன் பெயரை பாட்டிலும் காலத்திலும் எழுதி வைத்த சாமர்த்தியசாலியாகவே கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கவிஞர் நா. முத்துக்குமாரை எல்லோரும் பட்டாம்பூச்சியின் காதல்னு சொல்லுவாங்க. அவர் புத்தகத்தின் காதலன். இந்த பாடல் எழுதுவதற்கு முன் இவர் 60,000 புத்தகங்களை படித்து முடித்திருக்கிறார். இவர் புத்தகத்தின் மூலமாகவே அழகியலையும் அறிவியலையும் இணைக்க கற்ற எழுத்து மேதாவியாகவே என்னால் பார்க்க முடியுது. முத்து முத்தாய் பூத்திருக்கும் முல்லைப்பூவை பிடிச்சிருக்கு. கொத்து கொத்தாய் காய்ச்சிருக்கும் திராட்சை பழம் பிடிச்சிருக்கு. அந்த மலை மேலே ஓடும் வெள்ளை மேகம் பிடிச்சிருக்கு. இந்த நதியோரம் நீந்தும் சின்ன மீனும் பிடிச்சிருக்கு. இன்னும் என்னென்னமோ பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மஞ்ச பல்வரிசை மக்காச்சோளம் பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன தண்ணி கூடம் இளநீரை பிடிச்சிருக்கு. சரணத்துல புத்தகத்தை போலே ரக்கை விரித்தாடும் பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கு. காதல் தோல்வி தானோ யார் அறியக்கூடும் ஆட்டுத்தாடி பிடிச்சிருக்கு. மண்ணில் விழுந்தாலும் என்று உயிர் வாழும் அந்த மலையருவி எனக்கு பிடிச்சிருக்கு. நன்றி கடனோடு மண்ணில் தலை சாயும் நெல்லின் மரியாதை கூட பிடிச்சிருக்கு. அந்த தோகை மயில் பிடிச்சிருக்கு. இந்த வெள்ளை முயல் பிடிச்சிருக்கு. இன்னும் என்னென்னமோ பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. முட்டி முட்டி பால் குடிக்கும் கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்கு. கட்டி கட்டி வச்சிருக்கும் காவபொம்மை பிடிச்சிருக்கு. கை பிடி நீண்ட குடை போல் பனை மரங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. கை வீசாமல் நடக்கும் காற்றையும் பிடிச்சிருக்கு. இன்னும் என்னென்னமோ பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நட்சத்திர கால் பதிக்கும் வாத்துக்கூட்டம் பிடிச்சிருக்கு. செம்பருத்தி கொண்ட போட்ட சேவலையும் பிடிச்சிருக்கு. தாய்கவி அறிவுமதி அண்ணன் கவி பண்ணையில் விளைந்த வீரமரம். இயக்குனர் அண்ணன் சீமான் கொடுத்த முதல் பட வாய்ப்பே வீரநடை. ஆமாங்க, இவர் முதல் பாடல் எழுதிய படத்தின் பெயர் வீரநடை. இசை தேனிசை தென்றல் தேவா. இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் குரல் அழகி சுஜாதா அவர்கள். இயற்கையை அளவற்று ரசிக்கும் குறும்பு நிறைந்த ஒரு இளம் பெண்ணின் பார்வையிலிருந்து இந்த பாடல் துவங்குகிறது. தமிழ் சினிமாவிற்குள் அதிக ஓமைகளையும் உருவகங்களையும் கையாண்ட பாடலாக இது இருக்கிறது என்று ஆய்வாளர்களும் கருதுகிறார்கள். முத்து முத்தாய் பூத்திருக்கும் முல்லைப்பூவை பிடிச்சிருக்கு. முதல் பாடலில் முதல் வரியிலேயே தன் பெயரை பாட்டிலும் காலத்திலும் எழுதி வைத்த சாமர்த்தியசாலியாகவே கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுக்கடுத்து எழுதுறாரு, கொத்து குத்தாய் காய்ச்சிருக்கும் திராட்சை பழம் பிடிச்சிருக்கு. அந்த மலை மேலே ஓடும் வெள்ளை மேகம் பிடிச்சிருக்கு. இந்த நதியோரம் நீந்தும் சின்ன மீனும் பிடிச்சிருக்கு. இன்னும் என்னென்னமோ பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றது. நமக்கெல்லாம் மக்காச்சோளத்தை பார்த்தால் என்ன தோன்றும்? இவருக்கு கவிதை தோன்றி இருக்கிறது. மஞ்சள் நிற மக்காச்சோளத்தை இவர் பல்லுடன் ஒப்பிட்டு பேசும் நேர்த்தி மிக அழகாக இருக்கு. மஞ்ச பல்வரிசை மக்காச்சோளம் பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டில் குழந்தைங்க அழகு கூடுன அழகுல சின்ன தண்ணி குடத்தை தூக்கிட்டு போற அழகை பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்போம். இவர் இயற்கையே இயல்பாக மூடி கொடுத்த ஒரு குடுவை நீரை சின்ன சின்ன தண்ணி கூடம் இளநீரை பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அது ரொம்ப அழகின் உச்சம் தான் சொல்லும். எழுத்தின் மீது கொண்ட காதலால் காற்று ஏடுகளை புரட்டி புத்தகம் படிப்பதை பார்த்திருக்கும். இவர் முதல் சரணத்தில் எழுதுறாரு, புத்தகத்தை போலே ரெக்கை விரித்தாடும் பட்டாம்பூச்சி. கவிஞர் நா. முத்துக்குமாரை எல்லோரும் பட்டாம்பூச்சியின் காதல்னு சொல்லுவாங்க. அவர் புத்தகத்தின் காதலன். அன்பு, கருணை, ஈகை, காதல், உருகுதல், கோபம், வீரம் மிகுதல் என இவரின் எல்லா உணர்வுகளின் ராஜ உறுப்பாக புத்தகமே இருந்திருக்கிறது. இந்த பாடல் எழுதுவதற்கு முன் இவர் 60,000 புத்தகங்களை படித்து முடித்திருக்கிறார். இவர் புத்தகத்தாலேயே பிரபஞ்சத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட இயற்கையின் காதலனாக பரிணாமம் அடைந்திருக்கிறார். அதனாலேயே பட்டாம்பூச்சிக்கு எத்தனையோ லட்சம் வருடம் பின்னாடி வந்த புத்தகத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறார். புத்தகத்தை போலே ரெக்கை விரித்தாடும் பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கு. இவர் புத்தகத்தின் மூலமாகவே அழகியலையும் அறிவியலையும் இணைக்க கற்ற எழுத்து மேதாவியாகவே என்னால் பார்க்க முடியுது. காதல் தோல்வி தானோ யார் அறியக்கூடும் ஆட்டுத்தாடி பிடிச்சிருக்கு. தமிழ் சினிமா மெட்டுகளுக்குள் இதற்கு முன் சிக்காத வார்த்தை இது. உயரத்திலிருந்து எது விழுந்தாலும் உடைஞ்சு சிதறி, அதி உயரத்திலிருந்து விழுந்தாலும் சிதறிய துளிகளை ஒன்று கூட்டி ஓடும் சக்தி நீருக்கு உண்டுன்னு நுண்ணியமாக உணர்ந்து பார்த்ததால இப்படி எழுதி வச்சிருக்காரு. மண்ணில் விழுந்தாலும் என்று உயிர் வாழும் அந்த மலையருவி எனக்கு பிடிச்சிருக்கு. சாதிச்ச புள்ள அம்மா மடியில் பெருமிதத்தோடு தலை சாயும்ல, அந்த மாதிரியான பார்வையில் தான் இதை பார்த்துருக்காரு. நன்றி கடனோடு
மண்ணில் தலை சாயும் நெல்லின் மரியாதை கூட பிடிச்சிருக்கு. அந்த தோகை மயில் பிடிச்சிருக்கு, இந்த வெள்ளை முயல் பிடிச்சிருக்கு, இன்னும் என்னென்னமோ பிடிச்சிருக்கு, எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு 2வது சரணத்தில் வராரு. முட்டி முட்டி பால் குடிக்கும் கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்கு. கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற அழகை ரசிக்காமல் எப்படி கடந்து போக முடியும்? கட்டி கட்டி வச்சிருக்கு காவ பொம்மை பிடிச்சிருக்கு. இவர் சின்ன வயசில் கிராமத்தில் விளையாடிட்டு ஓஞ்சி வீட்டுக்கு போகும்போது நல்ல வெயில், உச்சி வெயில், கொஞ்சம் நிழல் தேடி அலைஞ்சிருப்பார் போகிறது. ஒரு சின்ன நிழல், பனைமரத்து நிழல் கிடைக்கவே பனைமரத்து நிழலில் போய் நின்று இருக்காரு. அது கொடையளவு இருந்திருக்கும் போல இருக்கு. அப்படி நிமிர்ந்து பார்த்துருப்பார் போல, அதனால் தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். கைப்பிடி நீண்ட குடை போல் பனை மரங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, கை வீசாமல் நடக்கும் காற்றையும் பிடிச்சிருக்கு, இன்னும் என்னென்னமோ பிடிச்சிருக்கு, எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கையான நட்சத்திரத்தை இந்த பூமியில் படைக்க முடியலையேன்னு இறைவன் ஏக்கப்பட்டு பாதைகளில் வாத்துகளின் கால் வழியாக நட்சத்திரங்கள் வரைந்து கொண்டே போகிறார். இந்த மாதிரியான ஒரு கற்பனையை பாடலில் வைக்கிறார். நட்சத்திரம் கால் பதிக்கும் வாத்துக்கூட்டம் பிடிச்சிருக்கு, செம்பருத்தி கொண்ட போட்ட சேவலையும் பிடிச்சிருக்கு. இருங்க, ஏன் இவர் சேவல்னு சொன்னார், கோழின்னு சொல்லாமல்? ஏன்னா கோழி, பெண் கோழின்றது பருவ காலத்தில் முட்டையிடும்போது மட்டும்தான் கொண்டையும் முகமும் சிகப்பாக இருக்கும். முட்டையிட்ட பிறகு அபயத்திலையோ இல்லை குஞ்சு பொறிச்சு அதை பாதுகாக்கும் போதோ குணத்துக்கு ஏற்ற மாதிரி முகத்தின் நிறம் மாறி போயிருக்கும். அது தாயாக மாறுறதுனால குணத்துக்கு ஏற்ற மாதிரி முகத்தின் நிறம் மாறி போயிருக்கும். அதனால் செம்பருத்தி கொண்ட போட்ட சேவலையும் பிடிச்சிருக்கின்றார். ஒரு கவிஞரின் பார்வை எவ்வளவு நுண்ணியமாக பார்க்குதில்ல. இந்த பாடலை கேட்டு பாருங்கள். பின்னூட்டம் இடும் இடத்தில் இந்த பாடலின் இணைப்பை கொடுத்திருக்கிறோம். இந்த கவிஞரின் உங்களுக்கு பிடித்த வேறு பாடலை பதிவிடுங்கள். வேறு ஒரு நல்ல தருணத்தில் அதை பற்றியும் பேசுவோம். ஆக்கூட்டல் திரையில் உரிமையாளர் மணியுடன் வேறு ஒரு நல்ல தருணத்தில் வேறு ஒரு நல்ல பாடலுடன் உங்களை சந்திக்க காத்திருக்கும் நான் உங்கள் சம்பத் நாகநாதன்.